ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 5வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,77,686 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.72% வந்துருந்துட்டுருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ அட்டகாசமான வாக்குகளை வந்து குவிச்சிட்ருக்காரு. இவர் அடிக்கக்கூடிய காமெடிஸ் எல்லாம் வேறு லெவல் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கானாவும் பயங்கரமாக பாடுறாருங்க. செம்ம வைப்லேயே வந்து இருந்துட்டுருக்காரு எப்போதுமே. ஸோ அதன் காரணமாகவே மக்கள் அவர்கள் வந்து நிறைய வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க இவருக்கு. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமருதீன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,04,666 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.62% வந்து இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் கேமே வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வெளியிலிருந்து வந்த ஆட்கள் வந்து கமருதீன் அவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமருதீன் வெளியே வரலாம் இப்படி கிடையாது, பட் உள்ளே தான் இவ்வளோ அக்ரெசிவாகவும் இவ்வளோ மோசமாகவும் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் அவுட் வந்து ஆயிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 89,840 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.97% வந்து இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயருங்க. செம்மையாக அனலைஸ் பண்ணுறாங்க, சூப்பராக எக்ஸிக்யூட்டிவ் வந்து பண்ணிட்டுருக்காங்க. எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுகிறாங்க, எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேச இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியானா பர்ஃபெக்ஷனாக வந்து வந்துட்டுருக்காங்க. அண்ட் ஆவரேஜான ஓட்டிங்ஸை எப்போதும் வாங்கிட்டு இருக்காங்க. 4வது பொசிஷனில் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 82,892 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.2% வந்து இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது பொசிஷன் 6வது பொசிஷன் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஓட்டிங்ஸை வாங்கி அப்படியே டக்குன்னு மேலே வந்து 4வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்வதிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டு. அமைதியாகவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஷோவுக்கும் நல்லது. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் திவாகர். அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 82,644 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 9.17% இருந்துட்டுருக்காங்க திவாகர் அவர்கள். ஸோ திவாகர் அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் தலைவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தகுதி தராதரம் அது இதுன்னு பேசி தவளை தன் வாயால் கெடும் அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு திவாகர். அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் விக்ரம். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 80,422 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.92% வந்து இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் அவர்களுக்கு நேற்றுக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஏகப்பட்ட வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எதுவுமே வந்து நடக்கலை. அண்ட் பிக் பாஸ் அவர்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் விக்ரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய அளவில் மைலேஜாக விக்ரம் அவர்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். 7வது பொசிஷனில் சபரி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 70,257 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.8% வந்து இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்தவரையிலையும் நம்ம சொல்லவே தேவையில்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் அட்டகாசம் வந்து பண்ணிட்டாப்புல. ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். வாயை திறக்காமல் இருந்ததுனால வந்து நடந்தது. இதே மாதிரி எல்லா வாரமும் இருந்தார் அப்படின்னா கூட மக்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி இருப்பாரா பார்ப்போம். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் ரம்யா வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,519 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.83% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா ஜோவுக்கு வந்து வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகம் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு விஜே பார்வதி அவர்களை வந்து குட்டி பிசாசு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வார்த்தையை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்னம்மா ரம்யா யாரையோ குட்டி பிசாசுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் நாளைக்கு கேட்டாங்க அப்படின்னா சிறப்பான சம்பவம் வந்து இருக்கும். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் எஃப்ஜே. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,284 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.8% வந்து இருந்துட்டுருக்காங்க
எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பிளேயர், நான் ஒரு செம்ம கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவராக வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படியெல்லாம் இல்லைடா தம்பி, நீ ஒன்றுத்துக்கும் உதவாத வேஸ்ட்டு பையன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்டு கான்வர்சேஷன்லாம் வந்து தேவையில்லாத கான்வர்சேஷனாக வச்சுக்கிறாரு. இவரை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் கெமி. பாவம் இந்த பொண்ணு. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,583 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.73% வந்து இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். எதுக்காக பாவம் அப்படின்னு வந்து சொன்னா அப்படின்னு பார்த்தீங்க, பாப்பா என்ன பண்ணாலும் விஜய் டெலிவிஷனில் வந்து டெலிகாஸ்ட்டே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ், அதுவும் ஹாட் ஸ்டார் பார்க்காதவங்க எப்படி கெமியோட கேம் பிளே பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இது நடந்துக்கிட்டே தான் வந்துருந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்லாம் வேலிடான ஒரு பாயிண்ட்ஸ். அதுக்கடுத்து 11வது பொசிஷனில் பிரவீன். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,831 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.64% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள். ஸோ பிரவீன் ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராங்குக்கு அப்புறம் வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காருப்பா, மாசு பண்ணுறாரு தலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா திரும்பியும் புசுக்குன்னு வந்து தமாசு பண்ணுற மாதிரி சில கான்வர்சேஷன்லாம் வந்து வச்சுருந்தாரு. ஸோ அதிலெல்லாம் வந்து ஏகப்பட்ட டிசப்பாயின்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதன் காரணமாக வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 12வது பொசிஷனில் துஷார் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 41,488 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.6% வந்து இருந்துட்டுருக்காங்க துஷார் அவர்கள். ஸோ துஷார் அவர்கள் என்னதான் இந்த வாரத்தில் வந்து எகிரிட்டிக்கு சண்டை கிண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து போனாலும் கூட ஒன்றுத்துக்கும் புரோஜனடா தம்பி, போய் உட்கார்றா ஓரம் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வாரத்தில் எவிக்ஷன் லிஸ்ட்டில் கம்பல்சரி துஷார் வந்து இருக்காப்புல. அதுக்கடுத்து எஃப்ஜே இருக்காங்க, கெமி இருக்காங்க, பிரவீன் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 4 பேரில் யாருனாலும் எவிக்டாக வெளியே போகலாம். அண்ட் எஃப்ஜே பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து சில வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பேசுகிறாப்புல. எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, ஃப்ளோவில் பேசுகிறது 1 or 2 செகண்ட்ஸ்க்குள்ளே அதை முடிச்சுட்டு போயிட்டே வந்து இருக்கார். ஓகே, அந்த கான்வர்சேஷனை பில்டப் பண்ணுறது, கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களை நிதானமாக பேசலாம், அது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற எந்த கான்சியஸுமே எஃப்ஜேவுக்கு கிடையாது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிடையாது. அதில் குறிப்பாக வந்து எஃப்ஜேவுக்கு சுத்தமாக வந்து கிடையாது. அண்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகணும். சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து அதை நீங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டான தருணத்தில் எடுத்து வைக்கணும். அதை விட்டு எப்போனாலும் எடுத்து வைக்கிறது, அதுவும் 4 பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்கான், இல்லை 2 பேர் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் இவர் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சில விஷயத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து பண்ணுறாப்புல. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது கேம் விளையாடுறதுக்கே அழகு இல்லை. ஸோ அந்த அழகு இல்லாத காரணத்தினால எஃப்ஜே இந்த வாரம் எவிக்டாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு பக்கம் துஷாரா, இல்லை எஃப்ஜேவா, இல்லை கெமியா, பிரவீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்டவுட்டட்லி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வெளியே அனுப்புறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கெமிக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுதுங்க. நேற்று கூட திவ்யா அவர்கள் வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஒரு சில விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு எபிசோடில் வந்து வந்துச்சு. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் வரல. அதே போல் பார்வதிக்கும் கெமிக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃப்ளிக்ட்டு. அது கேமே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்டாக இருந்திருக்கும். பட் அது எபிசோடில் வரல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. ஓகே காய்ஸ், அனலைஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.